மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எம் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல உலக பற்றுதலை தொடர்ந்து உம்மை ஆதாயமாக்கி கொண்டு அவருடைய படிப்பினைகளை நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாய் வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. ஆட்சி வருக. திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவீச்சு கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கிற எங்களுக்காக எப்பொழுது நீங்கள் மரண வேலையிலும் வேண்டிக் கொள்வோம். இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, ஆற்றேற்று மரியம்மாளே, உடைய குழந்தை திருசம்மா, ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சூரியன் சாய்ந்தும் ஒளி வீசுமே, தெய்வ வழிகாட்டும் பெற்றோரின் வாழ்வோசையே. குழந்தையின் இதயத்தில் விதை சிதறிடும், ஆன்மீகம் மலர்ந்து புனிதம் வளர்வதற்கு புனித பிரான்சிஸ் சவேரியார் பெற்ற பெருஞ்செல்வம் தகப்பனின் வாழ்வு, தாயின் ஜெபம் நற்செய்தி விதைக்கும் பாதையை திறந்தது. அருள் நிறை வாழ்க்கை தளர்ச்சி செய்தது. நாம் கண்ட கனவுகள் நாம் வேண்டும் மெய்யகம், பிள்ளைகளின் ஆவியில் இறைநிலையாகட்டும். இந்த மாலையில் திருப்பலி நோக்கி பெரும் ஆசீர்வாதம் பெற்றோரை நினைவூட்டிட புனித பிரான்சிஸ் சவேரியாரின் முதல் நவநாள் திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் சவேரியார் நகர், வனத்து சின்னப்ப நகர், பொடேல் நகர், ஆரோக்கிய அன்னை நகர் அன்பியங்கள் சார்பாக வரவேற்கிறோம். மன்னர் குடும்பத்தில் பிறந்து எளிமையையும் இனிமையை அணிந்து நற்செய்தியை சுமந்து நம் மண்ணில் பதம் பதித்த புனிதரை பெற்றுள்ள நாம் பெருமைப்பட வேண்டியவர்களே. அறியாமை என்னும் இருளை அகற்றி கல்வி என்னும் ஒளியை ஏற்றி மாக்களாக இருந்தவர்களை மக்களாக மாற்றி இறை பாதைக்கு அழைத்து சென்றவர் நம் புனிதர். புனித பிரான்சிஸ் சவேரியார் வாழ்ந்த நற்செய்தி வாழ்க்கையை மட்டுமல்ல, அவரை உருவாக்கிய ஒரு முக்கிய ஆற்றலாக காணப்படும் பெற்றோர்களின் ஆன்மீக பன்மையும் நினைவு கூர்கிறோம். அவருடைய தகப்பனார் மற்றும் தாயார் இறைவன் மீது ஆழ்ந்த விசுவாசத்தோடும் ஜெப வழிபாட்டில் உறுதியாக இருப்பதோடும் அவரை வளர்த்தனர். இந்த ஆன்மீக அடிப்படைதான் அவரை பெருமை மிகு சிந்தனையாளராகவும் தீவிரமான நற்செய்தி பரப்பாளராகவும் மாற்றியது. பல தேசங்களில் வாழ்ந்த மக்களுக்கு நற்செய்தி கொண்டு சென்றார். தன் கருணை மிகு பண்பாலும் தியாகமிகு நெறியாலும் பலருடைய இதயங்களை கிறிஸ்துவ அருள் இன்பத்திற்கு திருப்பிய தியாக புனிதர். இத்திருப்பலியில் நாமும் நம் வாழ்விலும் அவரது தியாகத்தை பின்பற்றும் அருளை வழங்குமாறு இறைவனை வேண்டிக் கொள்வோம். அவரது வாழ்வின் உதாரணத்தால் நமக்கும் தேவன் அழைத்த வழியில் நடக்க வேண்டும் என்று இணைவோம் இத்தியாக திருப்பலியில். Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நமது வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும். Praise the Lord. நமது தீவு ஆண்டவரால் கட்டி எழுப்பப்பட்ட தீவாக பக்தியிலும் விசுவாசத்திலும் சிறந்து விளங்கும் ஒரு குட்டி திருச்சபையாக இது நிச்சயம் உருவாக வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான தியாக திருப்பலியிலே அன்பு மக்களே, புனித பிரான்சிஸ் சவேரியார் வழியாக ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கிறார். இதோ பிறக்க போகும் புதிய ஆண்டில் 2025ஆம் ஆண்டிலும் ஆண்டவர் நமது தீவிலே மகத்துவமும் மாண்பும் செய்து அதிசயங்கள் அற்புதங்கள் காணும் குடும்பங்களாக நமது குடும்பங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அன்பு நெஞ்சங்களே, நாம் அனைவரும் நமது பாவங்களுக்காக இப்பொழுது மனம் வருத்தப்பட்டு கடவுளிடம் மன்னிப்பை கேட்க போகிறோம். எசேக்கியேல் புத்தகத்திலே ஆண்டவர் சொல்வது போல, இதோ தூய நீரை நான் உங்கள் மீது தெளிப்பேன், நீங்கள் எல்லாம் உங்களுடைய எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மை ஆவீர்கள். உங்கள் கல்லான இதயத்தை எடுத்து விட்டு சதையாலான இதயத்தை பொறுத்தவேன் என்று சொல்லி இருக்கிறார். அன்பு நெஞ்சங்களே, கரங்களை கூப்புவோமா? கண்களை மூடி இந்த தண்ணீரை புனிதப்படுத்தும் சடங்கில் பக்தியுடன் பங்கெடுத்து, ஆண்டவரே நான் பரிசுத்தமாகணும், ஆண்டவரே என்னுடைய பாவ கரையிலிருந்து நான் கழுவப்படணும், ஆண்டவரே நான் தூய்மையாகணும் அப்பா, என்னுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் தூய எண்ணங்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே, எனது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, எனது குடும்பத்திற்கு எதிராக இருக்கிற கட்டுகள் பாவங்கள் சாபங்கள் அனைத்தும் நீங்கி எனது குடும்பத்தில் ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த அருமையான தியாக திருப்பலி அரசருக்கெல்லாம் அரசராயிருக்கிற இயேசு ஆண்டவரே உம்முடைய பெரு விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நாங்கள் அனைவரும் ஆசீர்வாதம் பெற எங்களுடைய பாவங்கள் உம்முடைய விலை மதிக்கப்படாத திரு ரத்தத்தினால் கழுவப்பட்டு தூய்மையாக இந்த நல்ல நேரத்திலே
அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையை நாடி ஓடி வந்தது போல நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மனதை கண்ணோக்கி பாரும். எங்கள் பாவங்களின் பொருட்டல்ல, உமது பேரிரக்கத்தின் பொருட்டே நாங்கள் இத்தனை காலம் செழிப்போடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்கின்றோம் என்பதை உணர்ந்து எங்களுடைய பாவங்களுக்காய் மனம் வருத்தப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் செய்த பாவங்கள், எங்களுடைய ஐம்புலன்களால் நாங்கள் செய்த பாவங்கள் ஆண்டவரே, அனைத்தையும் நீர்தாமே கழுவி பரிசுத்தமாக்குவீராக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீங்கு அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் சாத்தானின் அலகையின் தாக்குதல் அனைத்தையும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவியானவர் உடனிருந்து எங்களை இடையராது காத்தள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக.
மகிழ்ச்சி கலந்த உள்ளத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவர் நமது பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதை உணர்ந்து ஆரவாரத்தோடு பாடுவோம். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. விடுதலை பயணம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண்ணொருத்தியை மணம் செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண்மகவை ஈன்றெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள்.
இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அதனுக்காக கோரை பிள்ளால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நிலக்கீழ் கீழ் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதிக்கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கிச் சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள். உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்துச் செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்துச் சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய்விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வின் முதலே இயேசுவே, நான் வாழும் காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே.
அறிந்தவா அறிந்தவா நான் பேசும் வார்த்தை பேசும் முன்னே தெரிந்தவா தெரிந்தவா உயிருள்ளவரை பாடுவே உயிருள்ள உம்மை பாடுவே இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 4 முடிய. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமடலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 4 முடிய. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வரவிருக்கும் நம் தந்தை தாவீது அரசர் போற்ற பெருக. அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய. அதிகாரம் 10, இறை வாக்கியங்கள் 1 முதல் 12 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலா இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கேட்ட வரம் தரும் கோட்டாறு சவேரியார் என்று கோட்டாறு மாவட்டம் சவேரியாரை கொண்டாடுகிறது. சவேரியார் கோட்டையில் பிறந்த எங்கள் பாளையங்கோட்டை சவேரியாரே என்று பாளையங்கோட்டை மறை மாவட்டம் கொண்டாடுகிறதாம். முத்து நகருக்கு வந்த எங்கள் சொத்தே என்று தூத்துக்குடி மறை மாவட்டம் கொண்டாடுகிறது. அவர்களெல்லாம் கொண்டாடும் பொழுது நாம் ஏன் கொண்டாடக்கூடாது? தங்கச்சி மடத்தில் வீட்டிருக்கும் எங்கள் தங்கமே சவேரியாரே என்று கொண்டாடுவோமா சவேரியாரை? இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அறிந்தது போல புனித பிரான்சிஸ் சவேரியார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் அநேக நபர்களை ஈர்த்திருக்கிறார். குறிப்பாக என்னை பொறுத்தவரை சின்ன சவேரியார் என்று அழைக்கப்பட்ட, இந்தியாவின் திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கப்பட்ட டேஷ் யாரு? என்னம்மா கொண்டாடணும்னு சொல்லிவிட்டு நம்ம மறை மாவட்டத்தை மறந்துட்டோமா? அருளானந்தர் சின்ன சவேரியார் என்று அழைக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியுமா? அருளானந்தருக்கு 11 வயது வந்த பொழுது அவர் நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்தார். சாகக்கூடிய சூழ்நிலை அவங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்க. என்ன வேண்டிக்கிட்டாங்க? என் புள்ள நல்லாயினா 1 வருஷத்துக்கு சவேரியாருடைய நீண்ட உடையை அணிய வைப்பேன் என்று சொல்லி. எந்த அளவுக்கு பிரான்சிஸ் சவேரியார் அருளானந்தருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் அன்பு மக்களே, எள்ளு போட்டா கொள்ளு முளைக்காது, அவரை போட்டா துவர முளைக்காது.
புனித சவேரியார், பிரான்சிஸ் சவேரியாருடைய பெற்றோர்கள் அந்த அளவுக்கு அவர்களை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். யுவான் தியாசு என்பவர் பிரான்சிஸ் சவேரியாருடைய தந்தை. அவர் அரசவையில் நிதியமைச்சராக பணிபுரிகின்றார். மரியதே அசிவில்குடா அப்படிங்கிறவங்க நம்ம பிரான்சிஸ் சவேரியாருடைய தாய். அன்பு மக்களே, தெரிந்தோ தெரியாமலோ அங்கு இருக்கின்ற குருக்களாக இருந்தாலும் அருட்சகோதரிகளாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், நாம் அனைவரும் நமது பெற்றோரையும் தாயையும் தந்தையும் சுமந்து செல்கிறோம். எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும், நாம் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும், நல்லது செய்தால் பெருமை நமது பெற்றோருக்கு, கெட்டது செய்தால் நிச்சயமாக நமது பெற்றோர்களுக்கு வருத்தம் தான். அன்பு நெஞ்சங்களே, இன்று நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். கிபி 1506 ஏப்ரல் மாதம் 7 ஸ்பெயின் நாட்டில் சவேரியார் கோட்டையில் பிறந்தவர் தான் நம்முடைய பிரான்சிஸ் சவேரியார் என்பது அவருடைய பெயர் பிரான்சிஸ். ஆனால் சவேரியார் என்பது அந்த கோட்டை, அந்த கோட்டையில் பிறந்ததால் அவருக்கு பிரான்சிஸ் சவேரியார் என்ற பெயர் வந்தது. அன்புக்குரியவர்களே, 2024 இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு. ஏன் தெரியுமா? 578 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏறத்தாழ 578 ஆண்டுகளாக அழியாமல் இருக்கின்ற ஒரு அதிசய புனிதர், அற்புத புனிதர் பிரான்சிஸ் சவேரியாருடைய திரு உடல் இன்று மக்களுடைய பார்வைக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு நெஞ்சங்களே, இந்த நாளில் உலகமே அந்த சவேரியாரை தேடும் பொழுது நீங்களும் நானும் அந்த சவேரியாரை கண்டிப்பாக தேடித்தானே ஆக வேண்டும். நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கு நம்ம யோசிக்கணும். சவேரியாரை பெற்று எடுத்த அந்த அப்பா அம்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு தெரியுமா? கார்லோ அக்கிட்டஸ் அப்படிங்கிறவர் தற்காலிக ஒரு முத்து பேர் பெற்றிருக்காரு, புனிதர் ஆயிடுவார். யங்ஸ்டர், யங் பாய், நம்ம பசங்க மாதிரி. அவர் இறந்த ஒரு உடம்புன்னு அழியாம இருக்கு. அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டிருக்கிறாங்க, இந்த குழந்தையை, இந்த பையனை இவ்வளவு புனிதத்துவத்தில் வளர்த்தெடுப்பதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க பெரிய காரியம் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னது ரொம்ப சாதாரண விஷயம். என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க ஒன்றும் பெருசா செய்யல, ஆனா தினந்தோறும் நாங்க பூசைக்கு போறப்ப அவனையும் கூட்டிட்டு போவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சீரியல் குடும்பமாக இருக்கிறது, அநேக குடும்பங்கள் பிக் பாஸ் குடும்பங்களாக இருக்கிறது. பிக் பாஸ் பார்க்கும் குடும்பங்கள் எப்படி சவேரியாரை போல குழந்தைகளை உருவாக்க முடியும்? முடியாது, முடியாதுங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. பங்கு சாமியார் வீடுகளை சந்திச்சு மந்திரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பங்குல வீடு வீடா போய்கிட்டு இருக்காரு. அன்பிய தலைவர் கூட வர்றாங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மா சரியான சீரியல் பைத்தியம். மகங்கள்லாம் வெளிநாடுகளில் செட்டில்டு, நம்ம ஊர் மாதிரி. அந்த அம்மா மட்டும் இருக்கு. அந்த கணவர் கடலுக்கு போயிட்டு வருவார். அவர் வர்றது லேட்டு, அவர் டாஸ்மாக் விரும்பி, அதனால் அவர் லேட்டாக தான் வருவார். இந்த அம்மாவுக்கு 24 மணி நேரமும் சீரியல் தான். அதுவும் இந்த சாயங்கால நேரத்தில் அப்படியே மனசு விட்டு போய் தன்னையே மறந்து சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ பங்கு சாமியார் வீடு மந்திரிக்க வர்றாரு. வீடு உள்ளே போனால் வீடு திறந்துருக்கு, ஆனால் அந்த அம்மா ஆன்னு சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கு. பங்கு சாமியார், பாரியா இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்கூட்டி ஞாயிற்றுக்கிழமை எத்தனை ஞாயிற்றுக்கிழமை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வந்தால் அந்த அம்மா இருக்குது, கதவை தட்டு அப்படிங்கிறார் அன்பிய தலைவர்கிட்ட. அன்பிய தலைவர் கூப்பிடாம டக் டக் கதவை தட்டுறார். அந்த அம்மா, வச்சுட்டு போ. ஒன்றுமே புரியலை அன்பிய தலைவருக்கு. பங்கு சாமியாரை பார்க்குறாரு. என்ன மந்திரிக்கிற ஸ்டோலு தீத்தந்தான் இருக்குது, வந்துச்சுட்டு போனா திருப்பி தட்டிப்பாரு அப்படின்னு. திருப்பி டோக் டோக், வச்சுட்டு போ. திரும்பியே பார்க்கல அந்த அம்மா. அந்த அம்மாவுடைய முழு கவனம் எங்க இருக்கு? சீரியல்ல இருக்கு. திரும்பியே பார்க்கல. பங்கு சாமியார் கோவம் வந்துருச்சு. இங்கிட்டு வா, நான் தட்டுறேன்னு. ஏமா டக் டக் டக், ஏமா 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 அப்படின்னா, வச்சுட்டு போ. இப்போ கோவம் வந்துருச்சு பங்கு சாமியாருக்கு. ஏமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? வச்சுட்டு போனேன், நான் மந்திரிக்க வந்திருக்கேம்மான்னு பார்த்தோன்னே, திரும்பி பார்த்தோன்னே, ஐயோ ஐயோ சாமி மன்னிச்சுக்குங்க சாமி, இயேசுவுக்கே புகழ் சாமி அப்படின்ட்டு 7 மணி போல எங்கள் வீட்டுக்கு பால்காரன் வந்து பாலை குடிச்சிட்டு போவான் சாமி. நான் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதான் அவன் ஓரமாக வச்சுட்டு போவான் எப்பொழுதுமே. அந்த பால்காரரு வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொன்னேன். பங்கு சாமியார் கேட்டார், பங்கு சாமியார் என்னம்மா அது, வீடு மந்திரிக்க வந்தால் வச்சுட்டு போ.
அப்படின்னு சொல்லி பேசினார். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் அநேக குடும்பங்கள் இன்று. அன்பு நெஞ்சங்களே, தயவு செய்து புரிந்து கொள்கிறேன். நீங்க எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தை எடுங்க. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல 5வது அதிகாரத்துல 21வது வசனத்துல, கிறிஸ்துவுக்குள் அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். கணவன் மனைவிக்கு பணிந்திருங்கள், மனைவி கணவனுக்கு பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கும் பணிந்திருங்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. திரும்பி சொல்லுங்க, பெண்கள்லாம் பார்க்கலாம். திருமணமான நாங்கள் சொல்லுங்க, எங்கள் கணவருக்கு பணிந்திருப்போம். அப்பா, பின்னாடி ஆண்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது என்னைக்கு நடக்கும்னு தெரியல சாமி, இன்னைக்கு நடந்துருச்சு, அதாவது வாயிலையாவது வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணிவு. அன்பு நெஞ்சங்களே, அன்னை மரியாளை இன்று ஆண்டவரின் தாயாக நாம் போற்றுவதற்கு மிகப்பெரிய காரணம் அந்த அன்னை மரியாள் சொன்ன ஒரே ஒரு வசனம். தன்னை பற்றி விளம்பரப்படுத்திய, தன்னை பற்றி அடையாளப்படுத்திய ஒரே ஒரு விஷயம், நான் ஆண்டவரின் அடிமை. ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. கல்யாண பூசையில தாலி மந்திரிக்கணுமா? தாலி மந்திரிக்கிறப்ப அந்த வார்த்தை சொல்லுவாங்களா, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்தில் நோயிலும் நாங்கள் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளில். அதுவும் இப்போ முந்தியெல்லாம் நான் உனக்குன்னு ஒரு கணவன் சொல்றது, இப்போ எல்லாம் எல்லாத்துக்கும் மரியாதை. நான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லணும் கணவர். நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மிதிக்கவும் கிழிக்கிறேன். அப்படிதான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வரும், ஜோஸ்பின் என்னும் நான், ஜோசப் என்னும் உங்களை என். அந்த பாப்பாவுக்கு படபடப்பு வந்துருச்சு போல இருக்கு. ஜோஸ்பின் என்னும் நான், ஜோசப் என்னும் உங்களை அப்படின்னு டக்குன்னு 2வது பேராகிராஃப் வந்து என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் இன்னைக்கு நடக்குது. அன்புக்குரிய பெண்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இறங்கி போவதால், நீங்கள் தாழ்ச்சியோடு நடப்பதால் எந்த விதத்திலும் நீங்கள் குறைந்து போவது கிடையாது. நிச்சயமாக ஆண்களை விட, உங்கள் கணவர்களை விட நீங்கள் அழகாக இருக்கலாம். உங்கள் கணவர்களை விட நீங்கள் அதிகம் சம்பாதிக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய காரியம் இந்த பணிவு. அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருக்கவில்லை என்றால் நிச்சயமாக கடவுளுக்கும் பணிந்திருக்கவில்லை என்றுதான் அர்த்தம். இந்த வசனம் அதான் சொல்லுது, நீங்கள் ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். ஆண்டவருக்கு பணிந்திருப்பது உண்மை என்றால் கணவருக்கும் பணிந்திருப்பது உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? அன்பு நெஞ்சங்களே, இங்க தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டாம், ஒருவேளை சாமியார் நம்மளை கொத்தடிமையா இருக்க சொல்ல. இல்ல இல்ல, அன்பின் அடிமைகள். அன்பு நெஞ்சங்களே, தாழ்ச்சியை தாயிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பெண்கள். இங்க சில பேர்லாம் என்ன நினைக்கிறோம், வாய் தான் நமக்கு ஆயுதம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளையாத நிலத்துக்கு வேலை ஜாஸ்தியா, பொழைக்க தெரியாத பிள்ளைக்கு வாய் ஜாஸ்தியா அப்படிம்பாங்க. இன்னைக்கு வார்த்தைகள் மிக முக்கியமானது. அன்பு நெஞ்சங்களே, வாழ்வதும் நாவாலே சாவதும் நாவாலே. அடுத்த வசனம், வாயாடுவோர் பேச்சின், நீதிமொழிகள் புத்தகம் எடுத்துக்கங்க 18:21. வாயாடுவோர் பேச்சின் பயனை துய்ப்பர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் நாவடக்கத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாக்கோப்பு எழுதிய 3வது திருமுகத்தை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அவர் சொல்லுவாரு, சுக்கான் பார்த்திருக்கீங்களா? கப்பலை அடக்கக்கூடிய சுக்கான் எவ்வளவு சின்னது, ஆனால் அதை எந்த அளவுக்கு கப்பலை வழிநடத்துகிறதோ அதுபோல நமது நாக்கு மிக முக்கியமானது. இன்னைக்கு சைக்காலஜியில் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்கள் உங்களது குழந்தைகளை பார்த்து சொல்கின்ற வார்த்தை மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. ஒண்ணு வேண்டாம், உங்க குழந்தை நீங்க வாங்கி கொடுத்த புல்டோசரு அல்லது ஜேசிபி இந்த பொம்மையை உடச்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன். உடைச்சிட்டு பிள்ளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி வந்து காட்ட மாட்டாங்க, ஒரு இடத்துல அப்படியே பதுக்கி வச்சிருவேன். புரியுதா உங்களுக்கு? அப்படி பதுக்கி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த பையனை எப்படி திருத்தலாம்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க, எப்படி திருத்தலாம்? அவன் உடைச்சு வச்சுட்டான், ஓகேயா? நல்லா கவனிச்சுக்கங்க. அந்த குழந்தைய கூப்பிட்டு, இங்க வா, எங்க அந்த உடைஞ்ச ஜேசிபி?
இல்லப்பா நான் இங்க பார், பொய் சொல்லக்கூடாது, அப்பாட்ட பொய் சொல்லாது. அப்பா கண்ணப்பார், அப்பா கதைப்பார், அதப்பார் இதப்பார்னு மிரட்டி நீ பொய் சொல்ற. பொய் சொல்றது ஆகாது. நீ எப்படா என் வயிற்றுல பிறந்த அம்மா சொல்லும் என்னமோ என்னமோ இவங்களே ஒண்ணுமே செய்யாத மாதிரி என் வயிற்றுல வந்து எப்படா நீனு நம்ம குடும்பத்துல பொய் சொல்லலாமா? ஐயோ, பெரிய ஹரிச்சந்திரன் குடும்பம். நம்ம சொல்றதுல அன்பு நெஞ்சங்களே, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க அப்படி அவங்க ஏதாவது எடுத்துட்டாங்க உடைச்சிட்டாங்கன்னா என்ன செய்யணுமா? நீங்க அந்த குற்றத்தை மேல் நோக்கி அமைக்க கூடாது. கூப்பிட்டு, தம்பி நான் தான் இந்த இது ஜேசிபி வாங்கி கொடுத்தால அதை உடஞ்சிருக்கு, அதை பார்த்தேன்ப்பா, எப்படி சீக்கிரமே உடச்சிட்டியே, ஆனால் என்ஜாய் பண்ணியா, நல்லா பண்ணியா, நல்லா என்ஜாய் பண்ணியா, நல்லா விளாண்டியா? விளாண்டேன்ப்பா, ரைட், பரவாயில்ல, இன்னும் புதுசாக வாங்கிக்கலாம் போ அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன நம்பிக்கை வருமா? இனிமேல் நான் எந்த தப்பு செஞ்சாலும் முதல்ல வந்துட்டு என் அப்பா அம்மாட்ட நான் சொல்லுவேன்னு கற்றுப்பான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்க உங்கள் பாக்கெட்லேருந்து ஏதாவது காசு எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உடனே கூப்பிட்டு, இங்கே பார், இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இல்லாத பழக்கம். ஆமாம், எங்கேருந்து வந்துச்சு தெரியல. இதில் வேற என்ன தெரியுமா? கணவன் மனைவிக்கு 2 போட்டி ஆயிரும். எங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லை அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. கணவர், அப்போ எங்கள் குடும்பத்தில் மட்டும் திருட்டு வந்தான், என்ன நீ பேசுகிற அப்படிம்பாங்க. இப்படி திட்டுவதற்கு பதிலாக அன்பு நெஞ்சங்களே, தயவு செய்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அந்த குழந்தையை கூப்பிட்டு, இங்கே தம்பி, காசு தேவைப்பட்டா அப்பா கொடுப்பேன், புரியுதா? அப்பா கொடுப்பேன், அம்மா கொடுப்பேன், நீ எங்கள்கிட்டேருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தெடுத்தா அந்த குழந்தையிடத்தில் தன்னை பற்றிய உயர்வான எண்ணம் இருக்குமே, தாழ்வான எண்ணம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பு நெஞ்சங்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பெண்கள், உங்களுக்கு இன்னைக்கு சவேரியார் கொடுக்குற ஒரு கிஃப்டா எடுத்துக்கங்க, ஒரு பொக்கிஷமா. நீங்க தாழ்ச்சிங்கிற புண்ணியத்தை தூக்கிட்டு போங்க. கண்டிப்பாக என்ன சொல்றாங்க தெரியுமா? அனைத்து புண்ணியங்களுக்கும் தாயாக இருப்பது எது? தாழ்ச்சி. அடுத்தது நம்ம கணவர்கள், நம்ம ஆண்கள் எப்பொழுதுமே பேக்வேர்டு, பின்னாடியே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ரொம்ப தாழ்ச்சியாக இருக்கோம் சாமி, எங்களை அதனால தான் எங்கள் மனைவிகள்லாம் உள்ளே அனுப்பிட்டு நாங்கள் வெளியில் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு நெஞ்சங்களே, இந்த ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் நீ திருப்பாடல் எடுத்துக்கங்க. திருப்பாடலில் ஆண்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 128 அழகா அற்புதமா சொல்லப்பட்டு இருக்கிறது. உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார், உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்ப. அடுத்த வசனம் மிக முக்கியமானது. 128:4. இங்க இருக்கிற அத்தனை ஆண்களுக்கும் அது பொருந்தும். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர். Praise the Lord, hallelujah. ஒரு குடும்பத்து இல்லத்தரசி மட்டும் பைபிளை தூக்கி வாசிக்கிறது, ஜெபக்கூடத்துக்கு போறது, ஜெபமாலை சொல்றதா இருந்தா அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக மாற முடியாது. இன்னைக்கு அநேக பெண்களுக்கு வெகுமான சுமைகள் இருக்கு குடும்பத்தில், அநேக சுமைகள், ஆன்மீக சுமைகளையும் அவங்க தாங்கிக்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தோபித்து புத்தகத்திலே 8வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். தோபியா சாரா இருவருக்கும் திருமணமான உடனே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இருவரும் அவர்கள் படுக்கை அறைக்கு செல்கின்றார்கள். மிக முக்கியமான வசனம், 8வது அதிகாரம் 4வது வசனம். சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், என்னது நெனோரட்டி சொல்லுங்க ஆண்களே, இப்படிதாங்க சொல்லணும் உங்க மனைவிய. அன்பே இந்தா வேண்டாம், நல்ல வார்த்தையை சொல்லுவோமே. பேதுரு எழுதிய முதல் திருமுகத்துல 3வது அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்றாரு, திருமணமான ஆண்களே உங்கள் மனைவிகள் வலு குறைந்தவர்கள், எனவே அவர்களுக்கு இணையா இருங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு அநேக ஆண்கள் தங்களுடைய திறமையையும் வீரத்தையும் பெண்களிடம் மனைவியிடம் காட்டுறது. வெளியில போனா அடிச்சு போடுவான், வெளியில இருக்க கோபத்தை இங்க வந்து காட்டுறது. பிக் பாக்ஸிங் எல்லாம் எங்க வந்து பண்றது? வீட்டில் வந்து பண்றது. ஒரு வீட்டில் ஒரு பையன் அப்படித்தான் கராத்தே கத்துக்க போனானா. அந்த கராத்தே மாஸ்டருக்கு ஆச்சரியமா, என்னடா இவ்வளோ அழகா கராத்தே கராத்தே இது கத்துருக்க, உனக்கு எதுவும் வேற ஏதாவது கிளாஸுக்கு போனியா அப்படின்னு கேட்கப்ப, நான் எந்த கிளாஸுக்கும் போகல அப்படின்னா. அப்புறம் எப்படா அந்த அளவுக்கு பிளாக்லாம் சூப்பராக பண்ற அப்படின்னு, நான் எங்கள் அப்பா அம்மாட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னா. நான் எப்படா கற்றுக்கிட்டேன்னா,
இங்கே பாருங்க சார், எங்கள் அப்பா தினமும் தண்ணி அடிச்சுட்டு வருவார், எங்கள் அம்மா வீட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க, அவர் வந்து அட்டாக் பண்ண வருவார், எங்கள் அம்மா பிளாக் பண்ணுவாங்க, இந்த ரைட் லெஃப்ட்னு பிளாக் பண்ணுவாங்க, அதை பார்த்து பார்த்து நான் கற்றுக்கிட்டேங்கிறான். இயேசு எனக்கு பிரியமானவர்களே, மிக முக்கியமானது ஆண்களே, உங்கள் மனைவிகளை மரியாதையுடன் நீங்கள் அழையுங்கள். அதில் உங்கள் அன்பு வெளிப்பட வேண்டும். அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம் மீது இறங்கி காத்தருளுமாறு. பிரைஸ் தி லார்ட். இங்க ஜெபிக்க கூப்பிடுறது பெண்கள் அல்ல, ஆண்கள். தாயாம் திருச்சபை ஆண்களே, உங்களை தான் ஆன்மீக வழிகாட்டியாக இந்த குடும்பத்தில் வாழ அழைப்பு விடுக்கின்றார். அபிரகாம் பக்தியா இருந்தார், சாரா கூட அவ்வளவு நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தையை கொடுத்தார் ஆண்டவர். ஈசாக்கு பக்தியா இருந்தார், யாக்கோப்பு. இப்படி பார்த்தீங்கன்னா அனைவரும் ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவர் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான் குடும்பம் இருக்கும். தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கலாம், நிறைய பொறுப்புகள் இருக்கலாம், நிறைய வேலைகள் இருக்கலாம். ஆண்டவரை தேடுவதில் நீங்கள் சமரசம் செய்யாதீர்கள். ஆண்டவரை தேடிவிட்டு உங்கள் மனைவியோடு பிள்ளைகளோடு மண்டியிட்டு ஜெபித்த பிறகு, முழந்தாள் படியிட்டு ஜெபித்த பிறகு அடுத்த நாள் கடலுக்கு செல்லுங்கள். கடல் அங்கே ஆண்டவர் அதிக மீன்பாட்டை கொடுப்பார், அதிசயங்களை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்களே, நீங்கள் ஆன்மீகவாதிகளாக மாற வேண்டும். அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். சவேரியார் இந்த அளவுக்கு பக்தியா புனிதரா மாறுறதுக்கு அவங்க அம்மாவுடைய பக்தி மட்டுமல்ல, அவங்க அப்பாவுடைய பக்தி. இந்த நல்ல நேரத்தில் மறைந்து போன எனது தந்தையை நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய அப்பா செமினரிக்கு போனதில் படித்தது கிடையாது, ஆனால் காலை 1 மணி நேரம் மாலை 1 மணி நேரம் அவர்கள் தனி ஜெபம் செய்வார்கள். பார்த்து ஆச்சரியத்து போவேன். எனக்கு செமினரியில் கூட கற்றுக் கொடுக்கல, குளிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும்னு சொல்லி. அப்பா குளிக்கிறத கவனிச்சு பார்த்தேன். குளிக்கிறதுக்கு தண்ணி தொட்டிலிருந்து தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி அப்படியே மேலே எடுத்து ஜெபம் பண்ணிவிட்டு சிலுவை போட்டுட்டு அப்ப தண்ணி ஊற்றுவாங்க. அதை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்களே, உங்களிடமிருந்து தான் பிள்ளைகள் தைரியத்தை கற்றுக்கொள்கிறார்கள், உங்களிடமிருந்து தான் பிள்ளைகள் பக்தியை கற்றுக் கொடுக்கிறார்கள், உங்களிடமிருந்து தான் குழந்தைகள் நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்க போய் சொன்னா பிள்ளையும் போய் சொல்லும், நீங்க பித்தலாட்டம் பண்ணா பிள்ளையும் பித்தலாட்டம் பண்ணும். கரங்களை தட்டி, மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இயேசுவுக்கு பிரியமானவர்களே, குடும்பமாய் இந்த திருப்பலியில் எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் பங்கெடுக்கின்றீர்களோ நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் வாழ்வீர்கள். ஒருவேளை சிரமத்தின் பொருட்டு
அல்லது அக்கறையற்ற தனத்தில் நமது பங்கெடுக்கவில்லை என்றால் நாம் இனியாவது திருப்பலிகளில் குடும்பமாய் பங்கெடுக்கக்கூடிய வரத்தை நம்முடைய புனித சவேரியார் வழியாக இப்பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். ஞானமும் வல்லமையும் கொண்ட இறைவா, எம் திருத்தந்தையர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தூய சவேரியார் தமது சொல்லாலும் செயலாலும் தூய வழியில் எண்ணற்ற மக்களை கிறிஸ்துவுக்குள் இணைத்தது போல துறவரம் ஏற்றுள்ள இவர்கள் ஒவ்வொருவரும் முழு துணிவுடனும் இதை பணியாற்றி கிறிஸ்துவை தங்கள் வாழ்வில் பெருமைப்படுத்தவும் திருச்சபையை நேரிய பாதையில் வழிநடத்த வேண்டிய ஞானத்தை அளித்திட வேண்டுமென்று தூய சவேரியார் வழியாக இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் அரசருக்கெல்லாம் அரசலாம் அரசரே எம் இறைவா, இந்த மண்ணுலகை யார் ஆண்டாலும் அவர்கள் ஆட்சி செலுத்துவதும் சட்டம் இயற்றுவதும் நம்மால் தான் என்பதை புரிந்து நியாயம் வழங்குவதில் அக்கறை காட்டி விவேகமாய் நடந்து அநீதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சி செலுத்த தலைவர்கள் அனைவரும் நடத்த வேண்டுமென்று புனித சவேரியார் வழியாக இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரை அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்பதை மனதில் இருத்தி புனித சவேரியாரை போல எங்கள் ஆன்மாவை இழந்து விடாமல் ஆண்டவரை நேசித்து உலகம், செல்வம், பட்டப்பதவி, புகழ், நாட்டங்களை தேடி மனம் போன போக்கில் வாழாமல் இறைவார்த்தை வாசித்து அதன்படி வாழ புனித சவேரியார் வழியாக இறைவா மன்றாடுகிறோம். புயல் காற்றை பூந்தென்றலாக மாற்றும் இறைவா, மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது என்ற உமது வாக்குறுதியை நினைவு கூர்ந்து அழிவு ஏற்படுத்தும் மிக கனமழை, வெள்ளம், புயல், சூறாவளி இவைகளிலிருந்து எங்கள் மீனவ சமுதாய மக்களையும் நாட்டையும் காப்பாற்றி மக்கள் நீர் தரும் அமைதியுடன் மகிழ்ச்சியோடு வாழும் சூழலை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது பெயரின் பொருட்டு நாங்கள் ஒன்று கூடி இருக்கும்போது எங்களோடு இருப்பதாக வாக்குறுதி தந்தவரே இறைவா, நம்பிக்கை கொண்ட யாவரும் ஒன்று கூடி இருக்கும் நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும். ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டியும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழவும் பிறர் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு வாழவும் இளைஞர்கள், குழந்தைகள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியில் நடந்து நட்புறவு கொண்டு இறை ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்து வாழவும் எம் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்று யோசுவா சொன்னது, வளர்ந்தவர்களாய் பெரியவர்களாய் இருந்தாலும் எங்களை இந்த அளவுக்கு பக்தியில் வளர்த்தெடுத்த எங்களது பெற்றோர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இயேசுவே, ஆண்டவரே, ஒருவேளை அவர்கள் உமது திருப்பாதத்தில் வந்திருந்தால் ஏதோ இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தில் உம்மை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, அவருடைய ஆன்மாவை நீர் நாமை விண்ணகத்தில் சேர்ப்பித்துக் கொள்வீராக. இயேசுவே, ஒருவேளை எங்களது பெற்றோர்கள் இந்த மண்ணகத்தில் வாழ்ந்தார், அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தாரும். ஆண்டவரே, அவர்களுக்கு கீழ்ப்படியும் நல்ல மனநிலையை எங்களுக்கு தாரும். எங்களது பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்பட தொடர்ந்து நீர்தாமே எங்களது குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெருகச் செய்து நாங்கள் அனைவரும் அருள் வளமும் பொருள் வளமும் பெற்று வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும். உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை. உண்மையெல்லாம் ஒரு தெய்வம் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை. உண்மையெல்லாம் ஒரு தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வே. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். நெஞ்சங்கள் என்றென்றும் நேர்மையை தேடும். நினைவுகள் விட்டு சென்றால் பாவம் சேரும். நெஞ்சங்கள் என்றென்றும் நேர்மையை தேடும். நினைவுகள் விட்டு சென்றால் பாவம் சேரும். நினைவுகளாலே வாழ்வு இல்லை. உன்னையெல்லாம் ஒரு நினைவும் இல்லை. நினைவுகளாலே வாழ்வு இல்லை. உன்னையெல்லாம் ஒரு நினைவும் இல்லை. வாழும் என்னாலும் இனி நிறைவோடு வாழ்வேன். வாழும் என்னாலும் இனி நிறைவோடு வாழ்வேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதையும் உங்களது நாதியாக திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எங்கள் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆ
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார். உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினே. அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அப்பரச காணிக்கைகளோடு நமது குடும்பத்தையும் கடவுளுக்கு காணிக்கையாக்கி நமது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருமே ஜெபிக்கக்கூடிய தாகத்தோடு இறை ஆற்றலோடு ஜெப ஆற்றலோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நல்ல நேரத்திலே வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மோக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை உங்கள் குடும்ப தலைவன், தலைவி, பிள்ளைகள் இணைந்து மன்றாடுகிற அந்த பழக்கம் இருக்குமே என்று சொன்னால் நன்றி செலுத்தி இந்த பலிபீடத்தில் ஆண்டுடைய திருவுடத்திரத்தோடு ஒப்புக்கொடுங்கள். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் குடும்பத்துடைய நம்பிக்கை என்னாலும் பலனை கொடுத்து கொண்டே போகும். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு அது பலனை கொடுக்கும். குடும்பத்துடைய இறை நம்பிக்கை என்னாலும் பலனை கொடுக்கக்கூடிய அதை நம்முடைய குடும்பத்தில் நாம் சிக்கனை பிடித்து கொள்ளணும் என்று சொல்லி வேண்டுவோம். குடும்ப தலைவன், தலைவி, பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கிற குடும்பம் நிச்சயமாக காவல் தூதர்கள் சூழ்ந்து நின்று காத்திடுவர். இது உண்மை, இது உண்மை. இப்படி சபரியார் புனித நிலைக்கு உயர்ந்தது அவருடைய தாயினுடைய ஆழமான நம்பிக்கை. உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற ஆழமான அவருக்குள் உருவானது தகப்பனுடைய ஆழமான நம்பிக்கை. எனவே அவரை ஒருபோதும் குறைபடாது வளர்த்தெடுத்தது குடும்பத்தில் அவர் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை. தன் கரத்தில் சிலுவை ஏந்தி விவிலியத்தை ஏந்தி பயணிக்க அவரால் முடிந்தது என்று சொன்னால் குடும்பத்தில் அவர் பெற்றுக்கொண்ட இறை நம்பிக்கை. எனவே ஒப்பு கொடுப்போம், நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறை பற்றுமிக்க குடும்பமாக என் குடும்பத்தை நான் வழிநடத்தி செல்லணும். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, இறை நம்பிக்கை ஒருபொழுதும் வீண் போகாது. அது பலனை கொடுத்து ஆசீர்வாதத்தை காணச் செய்யும். பல கஷ்டங்கள் வரலாம், சவால்கள் வரலாம், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கடந்து செல்லக்கூடிய கடவுளுடைய ஆற்றல் அதில் பொதிந்திருக்கிறது என்பதை சபரியார் வழியாக நாம் கற்றுக்கொள்வோம். நன்றி செலுத்துவோம். தந்தையே, உமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் இவ்வேளையிலே சொன்ன அனைத்து வேண்டுகளையும் நீ ஏறெடுத்துப்பார். குடும்பமாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், குடும்ப தலைவரையும், தலைவியையும், பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. உடைய ஆஸ்வாதத்தை பெருகச் செய்வீராக. ஆண்டவரே, என்னாலும் இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்களாக உயர்ந்து நிற்க அருள் தாரும். தகப்பனே, இந்த நாளிலே பலியிலே வேண்டிக் கொள்ளப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் கனிவோடு ஆஸ்வதியும். உடைய வேண்டுகள் தேவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து வழிநடத்துவீராக. தந்தை, உயிர்த்தலும் எதுநோக்குடன் துயிலும் எங்கள் சகோதர சகோதரிகள்
குறிப்பாக இந்த நாளிலே பலியிலே நினைத்து பார்க்கிற ஒவ்வொரு ஆன்மாக்கள், ஆண்டவரே விண்ணகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆழமான இறை நம்பிக்கை இவையெல்லாம் நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்கள் விண்ணகத்திலே வானதூதர்களைப் போல இருந்து என்றும் எங்களுக்காக மன்றாடுகிறார்கள் என்பதை நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். எங்கள் அனைவர் மீதும் நீ தயவாய் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனிதர்கள், திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குவந்து வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும், குறிப்பாக புனித சபரியாருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். குடும்பமாய் கூடியிருக்கிற நாம் அனைவரும் கணவர்களை உங்கள் மனைவிக்காக ஜெபியுங்கள், மனைவிகளை உங்கள் கணவர்களுக்காக ஜெபியுங்கள், பிள்ளைகளை பெற்றோர்களுக்காக ஜெபியுங்கள். பெற்றோர்களே, நமது பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இரு கரங்களையும் விரித்து நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். யோசுவாவை போல இனி வரும் நாட்கள் நாங்கள் குடும்பமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லி விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவத்திற்கு ஏதுவான சாத்தானின் எல்லா விதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் மாய கவர்ச்சிகளிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் பரிசுத்தமாய் மகிழ்ச்சியாய் ஒற்றுமையாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். கண்களை மூடி கரங்களை கூப்பி பிரிந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். அநேக தம்பதியினர் என்று பிரிந்து வாழ்கின்றார்கள். திருமணமாகி குழந்தைகள் இருந்தும் பிரிந்து வேதனையிலும் தனிமையிலும் தவிக்கின்றார்களே. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளை நினைத்து பார்ப்போம். எவ்வளவோ ட்ரீட்மெண்ட், எவ்வளவோ சிகிச்சைகள் எடுத்தோம். நமது குடும்பத்தில் சிறு வயதிலே இறந்து போன ஆன்மாக்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு வெற்றி செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தொதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி தோபியா சாராவை போல நாங்கள் ஜெபிக்கும் தம்பதியினராக மாறி, ஆண்டவரே, அநேக புனிதர்களை, அநேக குருக்களை, கன்னியர்களை உருவாக்கக்கூடிய திரு குடும்பங்களாக எங்களது குடும்பம் ஒற்றுமையிலும் அமைதியிலும் வாழ அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஜெபிக்கின்ற குடும்பம் மன்னிக்கின்ற குடும்பம். யாரெல்லாம் மன்னிக்கலையோ, சவேரியாருடைய திருவிழாவை நீங்கள் ஆடம்பரமாக கொண்டாடுறதில் பெருசு இல்லை. எல்லாரும் யார் யார் பேசாமல் இருக்கீங்களோ அந்த நவ நாட்களுக்குள்ளே எல்லாம் பேசிட்டு சேர்ந்து தேரை இழுத்து பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யாரெல்லாம் மன்னிக்க முடியல நினைக்கிறீங்களோ அவங்களாம் நினச்சி பார்த்து, ஆண்டவரே இந்த திருவிழா நவ நாட்களுக்குள்ளே
நான் எப்படியாவது போய் மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிருவேன் அப்படிங்கிற வாக்குறுதியோட ஒருவர் மற்றவரோடு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் நாயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். இதோ இறைவனின் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அற்புதமான குடும்பங்களை நமக்கு கொடுத்து அந்த குடும்பத்தின் வழியாக அநேக புனிதர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பை, கடமையை தம்பதியினராகிய பெற்றோர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு ஆண்டவனின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக.
தெய்வமே உன் நினைவில் நான் என்றும் உயிர் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்நாள் வரை எங்களது குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரிந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருடம். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்த பரிசை, அந்த விண்ணக பரிசை எங்களது புனித பிரான்சிஸ் சவேரியாரோடு நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை பற்றுள்ள குடும்பங்களாய் வாழ்ந்து அநேக புனிதர்களை உருவாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.